உங்ககிட்ட ஒரு உண்மைய சொல்லட்டுமா? நம்ம வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் நம்மள காயப்படுத்தினாலோ அல்லது வெறுத்தாலோ நமக்கு அவ்வளவா வலிக்காதுங்க. ஆனா யாராவது ஒருத்தர் நம்மள விட்டு விலகினாலோ அல்லது கொஞ்சம் ஒதுங்குனது மாதிரி ஃபீல் வந்தாலோ நமக்கு அவ்வளவு வலிக்கும். நம்மளால தாங்கிக்கவே முடியாது. நாம படிப்படியா நிம்மதியை இழக்க ஆரம்பிச்சிடுவோம். தினமும் பேசின ஒருத்தர் ஒரு நாள் பேசல அப்படின்னா நம்ம மூளை 1000 காரணங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடும். நான் தான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா, அல்லது இப்பொழுது நான் அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஆளா மாறிட்டேனா, என்னாலதான் இப்படி நடந்ததா, நான் தான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு நாம பல கொஸ்டின்ஸ்களை எழுப்பி நமக்கு நாமே குழம்ப ஆரம்பிச்சிடுவோம். இந்த இடத்துல தாங்க நிறைய மனிதர்கள் தப்பே பண்றாங்க. அவங்கள திருத்திக்கிறதுக்கு பதிலாக அடுத்தவங்கள துரத்தி பிடிச்சு வைக்க முயற்சி பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதிகப்படியான விளக்கங்களை கொடுக்க ஆரம்பிப்பாங்க, அதிகமா மெசேஜ்களை அனுப்ப ஆரம்பிப்பாங்க, அதிகப்படியான கவனத்தை, அதிகப்படியான அன்பை கொட்ட ஆரம்பிப்பாங்க. நாம எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்கள நெருங்கி துரத்திட்டு போறோமோ அவங்க அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளை விட்டு தூரமா ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதாங்க மனித மூளையில் உள்ள ஒரு விசித்திரமான பழக்கம். தினமும் இலவசமா கிடைக்கிற ஒரு பொருளை மிகவும் மதிப்பு குறைந்ததை தாங்க பார்க்கும். ஆனா எப்பொழுதாவது கிடைக்கிற ஒரு விஷயத்த மட்டும்தாங்க அது பொக்கிஷமா நினைக்கும். நாளைக்கு ஒரு பொருள் இல்ல அப்படின்னு உணரும் போதுதான் அதோட மதிப்பே மூளைக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆனா ஒரு உண்மை என்ன தெரியுமா? ஒருத்தர் உங்களை விட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா உங்களால தடுத்து நிறுத்தவே முடியாதுங்க. ஆனா அவங்கள மதிக்க வைக்க முடியும். எப்படி தெரியுமா? அவங்கள துரத்தியோ அல்லது கட்டாயப்படுத்தியோ இல்ல, உங்களை நீங்க கண்டுபிடிப்பதன் மூலமாக. இன்றைக்கு நாம இந்த காணொளியில ஏன் சில மனிதர்கள் அடுத்தவர்களின் அங்கீகாரத்துக்காக ஓடிட்டே இருக்காங்க, ஏன் சில மனிதர்களால அடுத்தவர்களின் பிரிவை தாங்கிக்கவே முடியல, மனசு உடைஞ்சு போறாங்க. ஆனா சில மனிதர்கள் இருக்காங்க, அவங்க அடுத்தவங்க வந்தாலும் சரி சென்றாலும் சரி மன நிறைவோடு வாழ்றாங்க. இது எப்படி அவங்களால முடியுது அப்படிங்கறத தாங்க நாம இன்றைக்கு உளவியல் ரீதியா ஆழமா பார்க்க போறோம். இந்த விஷயங்களை மட்டும் நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டா உண்மையான சக்தி அப்படிங்கிறது அடுத்தவங்க பிடிச்சு வைக்கிறதுல இல்லை. அடுத்தவங்க உங்களை விட்டு சென்றாலும் கூட அந்த வெற்றிடத்துல நீங்க ஒரு மன நிறைவை, அமைதியை எப்படி பெறுவது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அதனால கடைசி வரைக்கும் எதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி. நான் சுதா. இப்ப நாம ஏன் அடுத்தவங்கள துரத்துறோம், அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்துடலாமா? நாம நம்மளையே மறந்துட்டு நம்முடைய வாழ்க்கைய அடுத்தவங்களுக்காக வாழ ஆரம்பிக்கும் போதுதாங்க நம்முடைய மதிப்பு படிப்படியா குறைய ஆரம்பிக்குது. இப்ப ஒருத்தர் நம்மளை விட்டு விலகுறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாம ஏன் பயப்படுறோம் தெரியுமா? அவரை இழக்க போறோம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இல்லைங்க. அவர் இல்லாம நாம தனிமையில வாட போறோம் அப்படிங்கறதாங்க உண்மையான பயமே. இன்னும் ஆழமா சொல்ல போனா, இனி ஒருவர் நம்மள தேர்வு செய்வாரோ மாட்டாரோ அப்படின்னு நினைக்கிற பயந்தாங்க உண்மையான பெரிய பயமே. இது எல்லா உறவு முறைகளுக்கும் பொருந்துங்க. காதல்ல இருக்கலாம், நண்பர்கள் மத்தியில இருக்கலாம், குடும்ப உறவு முறைகள்ல இருக்கலாம். இதனாலதான் அவங்க அடிக்கடி மெசேஜ் பண்றாங்க, நிறைய விளக்கம் கொடுக்கறாங்க, தங்களை நிரூபிக்க முயற்சி செய்யறாங்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடுறாங்க. என்ன தெரியுமா? அவங்க அன்பை வெளிக்காட்டல, அவங்க பயத்தை தாங்க வெளிக்காட்டுறாங்க.
ஒரு மனிதன் அன்புக்காக மற்றவங்க கிட்ட பேசும்போது ஒரு விதமான எனர்ஜி இருக்கும். அடுத்தவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு பேசும்போது இன்னொரு விதமான எனர்ஜி இருக்கும். இத மற்றவங்களால நன்றாக பிரித்து பார்த்து உணர முடியுங்க. அதனாலதான் நாம அடுத்தவங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா துரத்திட்டு போறோமோ அவங்க அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளை விட்டு தூரமா ஒதுங்கி ஓடிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. இப்ப நாம பார்க்க போறது த வேலிடேஷன் லோ. அதாவது நிறைய பேரோட வாழ்க்கையின் சந்தோஷம் அவங்க கையிலேயே இல்லைங்க. ஒருத்தர் மெசேஜ் பண்ணா அவ்வளவு சந்தோஷம், பாராட்டுனா அவ்வளவு நிம்மதி, அவங்கள கவனிச்சா உற்சாகம், கவனிக்கல அப்படின்னா சோர்வு. இப்ப சொல்லுங்க, அவங்களுடைய வாழ்க்கை அவங்க கையிலயா இருக்கு? இல்லவே இல்லைங்க. அவங்களுடைய வாழ்க்கையின் சந்தோஷம் அடுத்தவங்க நடத்தையில தான் இருக்கு. இந்த இடத்துல தாங்க பிரச்சனையே. நாம நம்முடைய வாழ்க்கைக்கான ரிமோட் கண்ட்ரோல அடுத்தவங்க கையில கொடுத்துட்டு நம்முடைய வாழ்க்கையில நிம்மதியே இல்ல அப்படின்னு புலம்பி தவிக்கிறோம். உண்மையான சுதந்திரம் எது தெரியுமா? யாரும் நம்மள பாராட்டாத போதும் நாம நம்மள மதிக்க தொடங்கும் போதுதாங்க. உண்மை என்ன தெரியுமா? நாம நம்மள மதிக்காத காரணத்தினாலதாங்க அடுத்தவங்களும் நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் தன்னுடைய சந்தோஷத்தை அடுத்தவர் கையில ஒப்படைச்சிட்டாரு அப்படின்னா அவர் அந்த நிமிஷமே தன்னுடைய சுதந்திரத்தை இழந்துட்டாரு அப்படிங்கறதுதாங்க அர்த்தம். இப்ப நாம பார்க்க போறது, உங்களை தேர்வு செய்யாதவங்களை துரத்தாதீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு நேர்மையான கொஸ்டின். உங்களை தேர்வு செய்ய மறுப்பவரை நீங்க ஏன் பிடிச்சு வைக்க முயற்சி செய்றீங்க? அடுத்ததா, உங்களை மதிக்காதவங்க கிட்ட நீங்க ஏன் உங்க மதிப்பை நிரூபிக்க போராடுறீங்க? ஆனா ஒன்ன மட்டும் மறந்துடாதீங்க, உங்களை எல்லோருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லைங்க. நீங்க எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் கூட அத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல உங்க குறை எதுவுமே இல்லைங்க. இதுதாங்க வாழ்க்கை, இதுதாங்க வாழ்க்கையின் இயல்பு. வாழ்க்கையில் சிலர் வருவார்கள், சிலர் செல்வார்கள். ஆனா உங்களை நீங்க இழக்க கூடாது. சிலர் உங்களை விட்டு செல்வதால வாழ்க்கை உடைஞ்சி போகாது, வாழ்க்கை முடிஞ்சு போகாது. ஆனா அவங்கள பிடிச்சு வைக்க முயற்சி பண்ணி உங்களுடைய மதிப்பை நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னா அதுதாங்க உண்மையான இழப்பு. நீங்க யாரையும் வெல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிதான் வாழணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லைங்க. இப்ப நாம அடுத்ததா பார்க்க போறது, உள்ளுக்குள் ஒரு கோட்டைய கட்டுங்கள். அதாவது வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நாம எல்லோரும் ஒரு உண்மைய புரிஞ்சிருப்போம். அது என்ன தெரியுமா? வாழ்க்கையில யாருமே நிரந்தரமா நம்ம கூட இருக்கவே முடியாதுங்க. இது கொஞ்சம் கேட்க கசப்பாதான் இருக்கும். ஆனா இந்த உண்மைய நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கிட்ட அந்த நாள்ல இருந்து உங்களுக்கு நிம்மதி கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்க வாழ்க்கையில ஒருத்தர் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, நான் முழுமையான மனிதன் அப்படின்னு உணர ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும். உங்க வாழ்க்கையின் சந்தோஷம் யாரிடமும் அடிமையாக இருக்காது. உங்களுடைய மதிப்பு அடுத்தவங்க அங்கீகாரத்திலும் இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்க. அது உங்களுக்கு உள்ளேயே இருக்கும். ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தர் உங்களை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா உங்களால அவரை தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆனா அவர் உங்களை விட்டு போன பிறகும் உங்களால நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு ஒரு மன வலிமைய உங்களால உண்டாக்கிக்க முடியும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதுதாங்க உண்மையான சக்தி. அடுத்ததா பார்க்க போறது சைலண்ட் ஸ்ட்ரென்த். நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? அமைதியா இருக்கிறது ஒரு பலவீனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுதாங்க பலம். உள்ளுக்குள்ள போர் நடந்தாலும் வெளிய நிதானமா அமைதியா இருக்கிறது தாங்க பலம். எல்லோராலும் சத்தம் போட முடியும், எல்லோராலும் கோபப்பட முடியும், எல்லோராலும் பதில் பேச முடியும். ஆனா ஒரு சிலரால் மட்டும்தாங்க மௌனமா அமைதியா இருக்க முடியும். அந்த அமைதிக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி மட்டும் உங்ககிட்ட வந்துட்டா உங்க வாழ்க்கையில யார் வந்தாலும் சரி யார் சென்றாலும் சரி
நீங்க உங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே தாங்க இருப்பீங்க. உங்க வாழ்க்கை முடங்கி போகாது. உங்க வாழ்க்கை வளர்ந்துகிட்டே தாங்க இருக்கும். நீங்க தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே தாங்க போவீங்க. இது பிறருக்கு எதிரான ஒரு சக்தி கிடையாது. இது உங்க மனசு மேல உங்களுக்கு இருக்கிற கட்டுப்பாடு. இதுதாங்க உங்களுடைய ஆளுமையை ஒரு காந்தமாக மாற்றும். இப்ப நாம அடுத்ததா பார்க்க போறது அவங்க திரும்பி வருவாங்களா அப்படிங்கறதான். நிறைய பேர்கிட்ட இந்த ஒரு கொஸ்டின் இருக்கும். இப்ப நான் என்ன மாத்திக்கிட்டா அவங்க என்ன தேடி திரும்பி வருவாங்களா அப்படிங்கறதுதான் அது. ஆனா உங்களை மதிச்சா, உங்க வாழ்க்கையை மதிச்சா, உங்க நேரத்தை மதிச்சா, முன்னாடி உங்களை சாதாரணமா பார்த்தவங்க இப்பொழுது உங்களை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த உலகம் என்ன தெரியுமா செய்யும்? நாம் நம்மள எப்படி மதிச்சு வாழ்றோமோ அதை பொறுத்துதாங்க இந்த உலகமும் நம்மள மதிச்சு வாழ ஆரம்பிக்கும். வாழ்க்கையின் பெரிய சுதந்திரம் என்ன தெரியுமா? யாராவது என்ன விட்டுட்டு போயிட்டா நான் அழக்கூடாது அப்படிங்கிற மனநிலைமை மட்டுமே இல்லைங்க. யாராவது என்ன விட்டுட்டு போனாலும் நான் ஒரு முழுமையான மனிதன் அப்படிங்கிற ஒரு மனநிலையை பெறுவதுதாங்க. இந்த உணர்வு மட்டும் உங்ககிட்ட வந்துட்டா நீங்க யாரையும் துரத்தவும் மாட்டீங்க, யாரிடமும் கெஞ்சவும் மாட்டீங்க. யாராவது என்ன தேர்வு செய்ய மாட்டாங்களா அப்படின்னு அவங்க கிட்ட போராடவும் மாட்டீங்க. அதனால நீங்க முதல்ல உங்களை தேர்வு செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய நேரத்தை மதிங்க, உங்களுடைய வாழ்க்கையை மதிங்க, உங்களை நீங்களே மதிக்க தொடங்குங்க. இப்படி இருக்கும்போது யார் வந்தாலும் சரி, யார் சென்றாலும் சரி, உங்களுடைய மன நிம்மதி அசையவே அசையாது. ஏன்னா உண்மையான மன சுதந்திரம் அப்படிங்கிறது யாரையும் பிடிச்சு வைக்கிறதுல இல்ல. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிக்கும் போது, உங்களை நீங்களே மதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த நிமிஷத்துல இருந்தே தொடங்குகின்றது. இந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். இதை போல தொடர்ந்து வரேன்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்கள் எல்லோரையும் இன்னொரு காணொலியில வந்து சந்திக்கிறேன். Until then, சுதா. தேங்க்யூ.